அகிம்சை நடையின் மூலமாக இந்த எண்ணாயிரம் மலையில் கூலி வைக்கிற தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வருகை புரிந்துள்ள சமண பெருமக்களே, அன்பு சொந்தங்களே மற்றும் தொல்லியல் ஆய்வாளர்களே, இந்திய நாடாளுமன்றத்திலே தன்னுடைய பகுதி மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய சமூகத்திற்கு பல்வேறு விதமான பிரச்சனைகளை பற்றி அதிகம் பேசிய நபர் என்கிற பெருமை பெற்ற நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் துரை ரவிக்குமார் அவர்களே மற்றும் அகிம்சையோட அமைப்பாளர்களே, எழுத்தாளர் குணநங்கி அவர்களே மற்றும் கன்றாயுத்தான் அவர்களே, இளைஞர்களே, மாணவ மாணவிகளே, முனைப்பட்ட ஆய்வாளர்கள் அனைவருக்கும் அடுத்ததாக இந்திய தொழில் துறையில் பல ஆண்டு காலம் பணியாற்றி கல்வெட்டினுடைய பிரிவில் இயக்குநராக பணியாற்றிய வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை நன்றியில் தெரிவித்து வருகிறேன். இந்த நிகழ்ச்சியானது ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. உள்ளபடியே இது ரொம்ப பிரமிப்பாக இது என்ன அகிம்சை நடையிலான அல்லது ஒரு சமண சமயத்தை சார்ந்த ஒரு மாநாடா என்கிற அளவிலே இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்துகிறார்கள். உள்ளபடி எங்கும் அதிக அளவில் பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி ரொம்பவே நிகழ்ச்சியாக சமண வரலாற்றிலே குறிக்கப்படுகிற நிகழ்ச்சியாக மாறும் அந்த வகையில் இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் அனைவரும் நினைப்பீர்கள், ஏன் நம்முடைய விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அழைத்தார் என்று. அவருக்கும் இந்த சமண சின்னங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை நான் சொல்ல வேண்டிய அறிவீர்கள். அவரை பொறுத்தவரை கட்சிக்கு அப்பாற்பட்டு நல்ல ஒரு சிந்தனையாளர், எழுத்தாளர், ஒரு தொல்லியலாளர். அவர் மனக்கேடு என்ற உதவியும் போதி வரலாற்று மாதவியல் என்பதையும் நடத்தி வருபவர். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய தொழில் சின்னங்களை பற்றிய நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக நடத்தி வருகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு 2 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. சென்னையிலிருந்து அகிம்சையுடைய அமைப்பான சசிகலா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கிற ஊர் கொடுக்கூர், அந்த ஊரிலே ஒரு தொல்லியல் புதையல் கிடைத்தது. அது சொந்தமான ஆய்வுகள் செய்து கொண்டிருந்தோம். அங்கு ஒரு பத்திரிகையாளர்கள் பிறகு தொலைக்காட்சிக்கெல்லாம் பேட்டி எழுதிவிட்டு திருவள்ளூர் பக்கம் நான் டூலர் வந்துட்டு இருக்கேன். அப்பதான் சசிகலா மேடம் போன் பண்ணாங்க. போன் பண்ணி, சார் என்ன சார் நெகலூர்பட்டியில மலை உடைச்சிட்டு இருக்காங்களா, யாருமே ஆள் இல்ல, நான் சொல்லி பார்த்து யாருமே போல, என்ன பண்ண தெரியல அப்படின்னாங்க. உடனே சரி செய்தி அனுப்புங்க, செய்தி அனுப்பிச்சு புகைப்படத்தை அனுப்பிச்சு வச்சாங்க. உடனே அப்பொழுது நம்முடைய நாடாளுமன்ற போயிட்ட தொலைபேசி மூலமா சொன்னேன், ரமேஷ் இந்த படங்களை அனுப்புங்க அப்படின்னாரு. உடனே படத்தை அனுப்பிச்சு வச்சுட்டு நேரா நானும் அன்றைக்கு ஒரு இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த முபாரக் 2 பேரும் சேர்ந்து டூலர்ல போயிட்டே இருக்கும். நேரா நெகலூர்பட்டி அது முடிச்ச உடனே போயிட்டு அதை சுத்தி பார்த்து பேட்டி கொடுத்தேன். ஒரு லைவா முகநூல்ல பேட்டி கொடுத்து இந்த மாதிரி மழை வரைக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு 1500 ஆண்டுகள் பழமையான சமண சான்று உள்ள பகுதி. அது மட்டுமில்ல, தமிழ்நாட்டிலே முதலாக பெண் சமணத்துறைகள் தங்குவதற்கு வசதியாக படுக்கை அமைத்து கொடுத்த பற்றி சொல்ல கல்வெட்டு. பெருமுகை, செக்கந்தி, தாயரு, செக்கம் தண்ணி, செய்வித்த பள்ளி என்பது முதல் பெண்களை பற்றிய ஒரு கல்வெட்டு. ஆக பெருமுகை என்று கல்வெட்டு வருகிறது. அப்ப பெரும்புகையை சேர்ந்த செக்கந்தி என்கிற ஒரு பெரிய சமண பெண் துறவி, அவருடைய தாய் செக்கந்தன் என்பவர் தான் அங்கே அந்த சமண துறவிகள் தங்குவதற்கு வசதியாக படுக்கை அமைத்து கொண்டு அந்த கல்வெட்டை தெரிவிக்கிறது. அப்படி காலம் பார்த்தீங்கன்னா கிபி 4ஆம் நூற்றாண்டு. அப்படியானால் 1500 ஆண்டுக்கு முற்பட்ட ஒரு பழமையான கல்வெட்டு உள்ள பகுதி. அப்பொழுது இந்த மலை உடைத்த பிறகு அந்த நிலையில் அவருக்கு சொன்ன உடனே நாங்க போயிட்டு பேட்டி தெரிஞ்சிருக்கோம். அப்ப இளைய மடாபதி வந்தாங்க, மேல் சித்தாம இளைய மடாபதி வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். உடனே 1 மணி நேரத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று தெரியவில்லை. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உடனேயே நெகலூர்பட்டி அல்ல, அவங்க அருகாமையில் தொண்டூரும் இந்திய தமிழக அரசு தொழில்துறையுடைய சின்னமாக அறிவிக்கப்பட்டது என்பது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுக்கு அனைவருக்கும் தெரியாது இந்த செய்தியை. அதுதான் கூட்டம் 1 மணி நேரத்தில் நான் போறவங்க. ஏன்னா அவருக்கு தனிப்பட்ட முறையிலே இன்றைக்கு ஐஏஎஸ் உதயச்சந்திரன் அவர்கள் நண்பராக இருப்பவர். அவர் சொன்ன உடனே 1 மணி நேரத்திலேயே உடனடியாக அது தமிழக அரசு தொழிலுடைய சின்னமாக, அது பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அது அறிவிக்கப்பட்டது என்பது மிகப்பெரியது. அங்கே இருந்து அந்த வீடியோ காலிலையும்
பேசி அந்த ஆணையம் வெளியிட்டார். அங்கேயே நாங்க பார்த்தோம், நாங்கள் இளைய சாமியிலும் பார்த்தோம். அந்த வகையில தொடர்ந்து தொழிலுக்காகவும் அது குறிப்பாக இந்த பகுதியில் 2 சமண சின்னங்களை தொழிற்சங்கம் அறிவிப்பதற்கு நம்முடைய மாவட்ட உறுப்பினர்கள் பெரிதும் துணையாக இருந்தால் என்ற வகையில் தான் இப்போது நான் அவரை அழைத்துக்கொள் என்பதையும் உங்களுக்கு சொல்லிக் கொள்வதிலே நான் மக்கள்கிட்ட மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் அனைவரும் எழுந்து நன்றி தெரிவிக்க வேண்டுமாய் சொல்லப்படுகிறது. நிச்சயமாக அந்த 2 சமண சின்னங்களும் தங்களால் தான் அது அறிவிக்கப்பட்டது என்று நன்றியோடு நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இன்று வேலைகள் அதை சுற்றியும் பாதுகாப்பு பணிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு ஒரு காவலரையும் நியமனம் செய்யப்பட்டது என்பது மனமார்ந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக எங்களுக்கு எங்கே பாதுகாப்பு உள்ளது என்பதை இப்பொழுது அறிந்து கொண்டோம். அதே போலவே அவர்கள் எண்ணம் வந்தது, இங்க இருக்கிற 8000 மலை ஒரு பழமையான சமண சான்று உள்ள மலை. வட தமிழ்நாட்டில் அதிகமான சமண துறையில் தங்கிய அவனோட்டது மட்டுமல்ல, அதிக எண்ணிக்கையிலான 35 சமண கற்படுகைகள் இங்கே காணப்படுகிறது. அப்படியான ஒரு மலைதான் மேல்கூடர் மலை என்றும் 8000 மலை என்று சொல்கிற இந்த மலை. அது மட்டுமல்ல, பல்லவ மன்னன் நிருபத்துவ கல்வெட்டு காணப்படுது, சோழனுடைய கல்வெட்டு 4 காணப்படுது. முதலாம் பராந்தக சோழன் இப்படியான 5 கல்வெட்டுகளையும் 35 சமண கற்படுகைகளையும், இங்கே ஒரு பாசுநாத திருமேனியும் இருக்கிறது, கீழே ஒரு பின்னமான ஒரு திருமேனியும் இருக்கிறது. இப்படியா வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பகுதியிலே, இந்த ஊரில் யாரும் சமணர்கள் வாழவில்லை. எனவேதான் இது சமூக விரோதிகளுடைய கூடாரமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. இதை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் இந்த சமணர்கள் மிக எழுச்சியோடும் நம்ம புத்துணர்ச்சியோடும் இங்கே கூடியிருக்கிறார்கள். எனவே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதையும் தொழில் சின்னமாக அறிவிப்பதற்கு அவருடைய உதவி நிச்சயம் தேவைப்படும், உருவாக்குவார் என்ற நம்பிக்கையோடு அவரை வேண்டி நாங்கள் கேட்டுக்கொண்டு அடுத்ததாக சமயத்தை பற்றி சில கருத்துக்களை சொல்லி முடிப்போம். இதுதான் நம்ம கூடியிருக்கிறோம். ஏன்னா நோக்கம் அதுதான். ஏன்னா சமூக விரோதிகள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் இந்த சின்னத்தை. எனவே இதை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு தான் இங்கே கூடியிருக்கிறோம். எந்த வகையிலும் இது தொழில் சின்னமாக அறிவிப்பதற்கான எல்லா தகுதியும் பெற்றது இந்த பழமையான மலை. அப்ப 2000 ஆண்டுகள் பழமையானது. அப்ப சங்ககால படுகைகள், அப்ப 2000 ஆண்டுக்கு முற்பட்ட பழங்கால படுகை கொண்ட பகுதி இது. அது மட்டுமல்ல, கல்வெட்டுகளும் சிற்பமும் 3 வகையிலும் இருக்கிறது. ஆக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த 3 சின்னங்கள் இருப்பதாலே இது எல்லா வகையிலும் தொழில் சின்னமாக சேர்ப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே இந்திய தொழில் துறையோ அல்லது தமிழ் அரசு தொழில் துறையோ பாதுகாப்பட்ட சின்னமாக அறிய வேண்டும் என்கிற ஒரு ஒற்றை நோக்கத்தோடு தான் தமிழகத்திலிருந்து பல்வேறு இடங்களிலிருந்து வயதான பெரியார் என்றால் உடல்நிலை பொருட்படுத்தாமல் எல்லோரும் எழுச்சியோடு இங்கே கூடியிருக்கிறார் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொண்டு, சமணத்தை பொறுத்தவரை சமண சமயம் மிக தொன்மையானது. உள்ளபடியே இங்கே இருக்கிற சமணர்கள் 2000 ஆண்டுகளாக ஒரு தொன்மையான சமயத்தை தொழில் இல்லாமல் தொடர்ந்து அந்த விரதங்களையும் அந்த கோட்பாடுகளையும் நீ கடைபிடித்து வருவது உள்ளபடி நீங்களே ஒரு பாதுகாப்படை சின்னமாக உங்களே அறிவிக்கணும். இந்த சமணர்கள் சிறுபான்மை மக்களாக இருந்தால் கூட தொடர்ந்து கொள்கையில மாறுபடாமல் அந்த சமண சமய கடுமையான ஒழுக்கங்களையும் அந்த கட்டுப்பாடுகளையும் நீங்கள் தொடர்ந்து பின்பற்றி வருவது உங்களை அனைவரையும் பாராட்டுகிறோம், நாங்கள் வாழ்த்துகிறோம். உள்ளபடி பல இடங்களிலே சமணர்கள் இருக்கிறார்களா? அவரெல்லாம் வட இந்தியாவில் இருந்து வந்தவர்கள் தானே, தமிழ் பேசுவர்கள் அல்ல, அவர் ஹிந்தி பேசுறவங்க, அவங்க சேட்டு என்கிற நிலையை நானே 2000 பிறகுதான் தெரிந்து கொண்டேன். 2000 நான் நடுநாட்டில் சமணம் என்கிற ஆய்வு செய்த போதுதான் நான் தெரிந்து கொண்டேன். அது முன்னாடியெல்லாம் இந்த மகாவீர் என்றாலே அது வட இந்தியர்கள் பின்பற்றுகிற சமயம் என்றுதான் இருந்தது. இல்லை இல்லை, இதெல்லாம் தமிழர்கள், தமிழ் மொழி பேசுபவர்கள், தமிழகத்தோடு வேளாண்மை தொழிலை செய்பவர்கள் என்று பின்புதான் அறிந்து கொண்டேன். இன்னும் அறியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த வகை இந்தியாவில் தோன்றிய பல்வேறு சமயங்களில் தொன்மையான சமயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமணம் ஒன்று. சமணம் பௌத்தம் உங்களுக்கு தெரியும் நிறைய. ஆனா சமணத்தை பொறுத்தவரை இந்தியா முழுவதும் இப்பொழுதும் பரவி இருக்கிறது, அதை பின்பற்றி வருகிறார்கள். ஆனா பௌத்தத்தை பொறுத்தவரை ஏனோ தெரியல, வெளிநாடுகள்லாம் பரவி இருக்கு. பௌத்த சமயம் பல்வேறு வெளிநாடுகள் இருக்கிறது. ஆனா சமண சமயம் இந்தியா முழுவதும் பரவி இன்று வரை வழிபாட்டில் பின்பற்றுகிற ஒரு சமயமாக இருப்பது என்பது நமக்கு பெருமை அளிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இப்ப தமிழகத்தை பொறுத்தவரை இந்த தமிழ் சமணர்கள் கிட்டத்தட்ட 2000 ஆண்டு முற்படுது என்று சொன்னேன். அந்த வகையில் தமிழ் இலக்கியத்திற்கும் தமிழுடைய கலாச்சாரத்துக்கும் கலைக்கும் இதனுடைய ஆட்சி பணிகள் ஏராளம். ஆனால் இன்று சில ஆய்வாளர்கள் இந்த ஆய்வுகளை சரியாக செய்யாமல்
இது புரிந்துணர்வு இல்லாமல் அது சமணம் அல்ல வேறொன்று என்றெல்லாம் சொல்லுவது கதையை நாம் பார்க்கும்போது உள்ளபடியே நமக்கு மன நெகிழ்ச்சி கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ஆய்வு என்பது நடுநிலையோடு செய்யணும். பல ஆய்வுகள் அப்படிதான். சில ஆய்வாளர்கள் இல்லை இல்லை இது சமணம் இல்லை, இது இறந்தவருடைய படுக்கை என்றெல்லாம் சொல்வதை பார்க்கிறோம். அன்னைக்கு நேமி பக்கத்துல இருந்தாங்க சென்னையில. தெளிவான கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்கிறது. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 120க்கும் மேற்பட்ட சமண கல்வெட்டுகள் இருக்கு. எல்லாம் தமிழ் கல்வெட்டு. இது என்ன தெரியுங்களா, 2000 ஆண்டுக்கு முற்பட்டது. எல்லாமே சங்ககாலத்தை சேர்ந்தது. இன்னைக்கு தமிழுக்கு செம்மொழி கூட இந்த சமணவடி கல்வெட்டு அடிப்படை வைத்துதான் தமிழுக்கு செம்மொழி அளித்தார் என்பதை உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியல. எனவே 120க்கும் மேற்பட்ட தமிழ் கல்வெட்டு, அதாவது தமிழ் பிராமணம் சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு இப்ப தமிழின்னு சொல்றாங்க. அப்ப 2000 ஆண்டுக்கு முன்னாடி வரலாற்று காலம் தொடங்கும் பொழுதே இருந்து இந்த சமணம் சார்ந்த கல்வெட்டு தான் தமிழ்நாடு முழுவதும் பரவிக்கிறது. அவையெல்லாம் இந்த சமண துறவிகள் தங்கி அருணோற்ற மலையுடைய குகையிலேயும் குகையுடைய விளிம்பிலேயும் காணப்படுவது என்பது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். எனவே தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் எழுத்து வளர்ச்சிக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் இந்த சமண சமயம் ஏராளமான பணிகளை செய்து கொண்டு வருகிறது. இதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி இதை பரப்ப வேண்டும் என்பதுதான் இந்த அகிம்சையுடைய நோக்கமாக அமைந்தது. இப்போ சமண சமயத்தை பொறுத்தவரை நம்ம சொல்லிட்டோம், 2000 ஆண்டுகள் முற்பட்டது ஒரு தொன்மையான ஒரு சமயம். அப்ப 2000 ஆண்டுகளாக ஒரு சமய கோட்பாட்டையும் சமய அந்த வழிபாட்டையும் தொடர்ந்து கடைபிடிப்பவர்கள் இந்த சமயங்களே, இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை யாருக்கும். ஏன்னா பல சமயங்கள் மாற்றங்கள் வந்து விட்டது, வழிபாட்டில் மாற்றம், உரு வழிபாட்டில் மாற்றம் எல்லாம். ஆனா தொடர்ந்து அந்த சமண ஒழுக்கங்களை 2000 ஆண்டுகளாக பின்பற்றி வருவது என்பது இந்த சிறுபான்மையினர் சமமாக இருந்தாலும் நம்ம கொள்கையிலே மாற்றம் இல்லாமல் அவர் இருக்கிறார் என்றால் இதுதான் நம்முடைய உங்களுடைய வெற்றியாக இது அமைகிறது. அந்த ஒழுக்கம் அது சமண அறங்களை கடைபிடித்து ஆக வேண்டும் என்கிற அந்த அறநெறி உள்ளபடி அது நம்ம போற்றுவதற்குரியது. இப்ப தமிழகத்தை பொறுத்தவரை ஏராளமான சமண சாதனைகள் இருப்பதாக நம்ம சொன்னோம். மதுரை உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் வட இந்தியாவுக்கு பிறகு இங்க மதுரையிலே சமண சமம் பாண்டிய நாட்டில் பரவி இருந்தது. அதன் பிறகு ஏதோ கிபி 6-7க்கு அப்புறம் அங்கே வீடு சென்ற சமண சமயம் இங்கு செஞ்சிக்கு அருகாமையிலே இந்த மலையில் சூழ்ந்த ஒரு பகுதியாக இருப்பதாலே இங்கே சமண சமம் பரவியது என்பதை கல்வெட்டு மூலமாகவும் இங்க இருக்கிற சிற்பங்கள் வாயிலாகவும் நாம் தெரிந்து கொள்கிறோம். நிறைய இருக்கு இங்க. அப்ப செஞ்சி பாத்தீங்கன்னா பக்கத்துல தொண்டூர், அதுதான் தமிழ் பிராமி கல்வெட்டு, தமிழ் கல்வெட்டு. இளங்காயபன் ஏவ அகையோர் அறமோசி செய்த அதிட்டானம். இந்த அதிட்டானத்தையும் மாத்துறாங்க பல பேர். அதிட்டானா அது வேற, நிசிதிக அது வேற, இப்படி பல குழப்பமான தகவலை தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள் சில பேர். ஒரு ஆய்வுகள் பல ஆய்வுகள் சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், சில பேர் அதை மாத்தி சொல்லணும்னு நினைப்பாங்கல்ல, அது ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. எல்லோரும் ஒத்துக்கொண்டதை இல்லை இது இப்படி இல்லை என்று சொல்வதில் சில பேர் வந்துட்டாங்க. அதுதான் நம்ம ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அந்த வகையில அந்த கல்வெட்டு ரொம்ப முக்கியமானது. அது 2000 ஆண்டுக்கு முற்பட்ட தமிழ் எழுத்திலே தமிழ் பிராமி எழுத்திலே எழுதப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பகுதி தொண்டூர். அப்புறம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா தொண்டூர் அடுத்த இந்த மாவட்டத்திலே நேரூர்பட்டி, நான் சொன்ன பெண் ஒரு பெண் இந்த சமணத்துறையில் தங்குவதற்காக இந்த படுக்கை அமைச்சு கொடுத்தாங்க என்பதை பற்றி கல்வெட்டு தெரிவிக்குது. பெரும்புகை என்பது தற்போது பெரும்புகை என்று வருகிறது. அதன் பிறகு திருநாகுன்று, அந்த கல்வெட்டு தமிழ் எழுத்து வளர்ச்சிக்கும் தமிழ் மொழிக்கும் ஒரு முக்கியமான ஒரு கல்வெட்டு. ஏனென்றால் ஐ என்ற எழுத்து முதலாக நமக்கு கிடைக்கிறது. நம்ம ஆச்சரியம், அது முன்னாடி ஐ என்ற எழுத்து எப்படி இருந்தது என்று நமக்கு தெரியாது. அதுலதான் 57 என சமநோற்ற சந்திரி நந்தி ஆசிரியரு நிசிதிகை. இப்போ அந்த ஐ என்ற எழுத்து மட்டும் முக்கியம் இல்ல, அது ஆசிரியர் என்ற அந்த பேர் முக்கியம். அப்ப ஆசிரியர் மாணவர்கள் என்கிற அந்த பெயர்கள் கூட சமணத்தில் இருந்துதான் நாம் பெறுகிறோம். அப்ப ஆசிரியர் மாணவர்கள் என்ற பேர் பழமையான சொல்லு கல்வெட்டு தான் வருது. அப்போ தமிழ் நாட்டில் ஐ என்ற எழுத்தை முதலாக திருநாகுன்றிலே தான் நமக்கு கிடைக்கிறது. இப்படி இந்த சமண சமயம் தமிழகத்தில் பல்வேறு பணிகளை ஆற்றியிருக்கிறது. இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இளங்காடு ஊர் இருக்கு, இளமங்கலம். அந்த இளமங்கலத்தில் ஒரு வரலாற்றை தெரியவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அங்க பாருங்க, அங்கேயே அந்த மலைக்கு பின்னாடி ஒரு கோயில் இருக்கு, சமண கோயில் இருக்கு. மலையில அரவாயுடைய ஒரு சிற்பம் இருக்கு. அந்த அரவாய்க்கு கீழே பாத்தீங்கன்னா கல்வெட்டு இருக்கு. அது 2ஆம் நந்திவர்மன், அது பல்லவ மன்னன் 2ஆம் நந்திவனுடைய ஆட்சி காலத்திலே 745 பொறிக்கப்பட்ட கல்வெட்டு. அந்த கல்வெட்டுல தான் மிக தெளிவா வருது, திருவடிகளுக்கு தலி செய்து
அப்படி வருது. அப்ப அந்த மேல வந்து அறவாயி சின்னம் போடப்பட்டிருக்கு. இப்ப இதே ஒருத்தர் தெரியாம இது சமணம் அல்ல, ஏன்னா அந்த பகுதியுடைய ஆய்வு அதிகம். அறவாயி உங்களுக்கு தெரியும், அறவாயி வழிபாடு சமயத்தின் முக்கியமான வழிபாடு. எல்லா சமண கோயிலும் இந்த அறவாயுடைய சின்னம் இருக்கும். அது அறவாயில சக்கரம் போட்டிருக்கு. இதே மாதிரி நாங்க ஆட்சி பக்கத்துல நானும் ஸ்ரீரங்கங்களும் அங்க கண்டுபிடிச்சோம். அங்கேயும் ஒரு அறவாய் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா அந்த பத்மநிதி மேல தூக்கி வச்சிருப்பாரு. இதெல்லாம் காமிச்சும் கூட இல்ல இல்ல இது பௌத்தம் அப்படி ஒரு ஆளுங்க. ஏன்னா ஆய்வுகளை நடுநிலையா செய்யணும். ஒரு ஆய்வு என்பது நடுநிலையோடு உபத்தல் காய்த்து இல்லாமல் தெளிவாக செய்ய வேண்டும். ஆனால் எதோ இப்ப நாங்க பேசுறதால நான் சமயத்தை சார்ந்தனால, ஆனா அந்த ஆய்வு அவருடைய தொன்மை எனக்கு பிடிக்கும், அவ்வளவுதான். உடனே இப்படி பட்டதால ரமேஷ் வந்து சாணதா எதிராக அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அல்ல சரியாக இருந்தா நான் சரியாக சொல்லுவேன். எல்லாமே சரியா இருக்கும்போது நாயா மாற்றி சொல்லணும் இல்லையா? அது தவறுதான் மாற்றி சொல்லலாம். அப்ப சமணம் சரியாக இருக்கிறது, எனவே அது எனக்கு பிடிக்கிறது. அந்த கொள்கை வந்து சரியா இருக்கு, அது தொன்மையானது, நீண்டடிய காலமும் தொடர்ந்து வருவது. எனவே அந்த ஒரு இதான் என்ன தொன்மை வந்து நம்ம விரும்புவோம் இல்லையா? ஆனா அந்த வகையில் ஒரு செய்தி வந்தது. இப்படி இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும், நடுவாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். இதுல நிறைய வந்து திருநாளக்குன்று, நங்கனூர்பட்டி, அப்புறம் பறையம்பட்டு, நாமத்து மாநாட்டு வச்சநந்தி, ஆசிரியர் மாணாக்கர் ஆறாராத நோற்று முடித்த நிசிதிகை அப்படின்னு வருது பறையம்பட்டு கல்வெட்டு. அப்ப அங்க மாணவர் என்ற பேர் வருது. அப்ப நந்தி இதெல்லாம் வேற. அப்ப இங்க சர்வ நந்தி, அங்க வச்ச நந்தி, இப்படி நந்தி சங்கங்கள் இங்கே இருந்து சமண சமயத்தை பெரிய அளவில் இங்கே பரப்பி இருக்கிறது. அந்த கொள்கையை பரப்பி இருக்கு. அந்த வகையில் தான் எண்ணாறு மலை. இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டோம், தொண்டூர், இங்க பாருங்க அகலூர் பகுதி, நெனூர்பட்டி, அப்புறம் திருநாளக்குன்று, இங்க பார்த்தல எண்ணாயிரம் மலை, மேல்காடு இருக்கு பாத்தீங்களா? மேல்காடு ஒரு மலை இருக்கு, அங்கேயும் படுகை இருக்கு. அப்புறம் தலானூர்ல படுகை இருக்கு. இப்படி இந்த சமண துறைகள் தங்கி அவனோற்ற பல குகைகளை இங்க காணப்படுது. அதுல செஞ்சி சுற்றி மலை இருப்பதாலே சமண தொழில் தங்கி ஏழமா தங்கி அரங்கோட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்போ இந்த பகுதி எண்ணாயிரம் மலை, இது மேற்கூடூர் மலைன்னு சொல்லுவாங்க. ஆனா மேற்கூடூர்ல சேர்ந்த மலை தான் இது. ஆனா எண்ணாயிரம் என்ற ஊர் பெரிய ஊராக இருப்பதாலே, அது அறியாமல் இருப்பதாலே எண்ணாயிரம் மலை என்று ஆய்வாளர் சொல்லிட்டாங்க. ஆனா சர்வே படி பார்த்தா இது மேற்கூடூர் மலை. எண்ணாயிரம் ஊர் பெரிய ஊர், தெரிந்து கொள்ளலாம் இருக்கும். இப்ப எண்ணாயிரம் என்பது ரொம்ப காலமா வருது. அது ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்திலே இதற்கு தனி ஊர் ராஜராஜ சதுரதி மங்கலம் என்று வருகிறது. அந்த ஊர்ல சேர்ந்ததான் இந்த ஊரு. அப்படின்னா வரலாற்று சிறப்புமிக்க ஊரு. மலை மேல பாத்தீங்கன்னா மொத்தம் 35 படுகை இருக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இதுல முதல் பழைய கல்வெட்டு பாத்தீங்கன்னா பல்லவ மன்னன் நிருபத்துங்க கல்வெட்டு. அது பாத்தீங்கன்னா 871. அப்ப நிருபத்துங்க பல்லவ மன்னன் கடைசி காலம். அப்ப நிருபத்துங்கவர்மனுடைய 2வது ஆட்சி ஆண்டில் அவன் ஆட்சி ஏற்று 2வது ஆட்சி ஆண்டிலே இங்கே இருந்த இந்த சமண தீர்த்தனருக்கு அவன் தானம் கொடுத்திருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா இதை பத்தி பெரிய ஒரு தேரி இருக்கு. பெரிய ஆய்வாளர் எல்லாம் தெரியும், சசிகலா தெரியும், சாகு தெரியும். இதுல பார்த்தா பேர்கள் மாறி இருக்கு, அதெல்லாம் இந்து சமய கடவுள் என்று கூட சொல்றாரு. அப்படி ஒரு ஆய்வாளர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் இல்லையா, அதெல்லாம் அவனி திலகத்து தேவர், அதுல பிடாரியார், இதெல்லாம் என்ன இது, அப்புறம் திருமணி கோயில் தேவர், இதெல்லாம் பார்த்தா இது வந்து இந்து கடவுள் மாதிரி இருக்கு. யாராவது படுக்கை பார்த்து வெட்டுவாங்க கல்வெட்ட, படுக்கை இருக்கு தொடர்ந்து கல்வெட்டு அப்படி வருது, எல்லாமே படுக்கை விட்டுட்டு வெட்டி இருக்காங்க. அப்ப இந்து கோயிலாக இருந்தால் அங்கேதானே கல்வெட்டு வெட்டணும், இங்கே படுக்கை மேல வெட்டுவாங்க. ஏன்னா இப்பதானே அடிச்சுறாங்க எல்லாரும் சமய ரீதியா. அப்ப சோழ காலத்துல பெரிய அளவில் சமண சமயம் வந்தது. உங்களுக்கு தெரியும், தாராபுரத்தில் குந்தவை ஜீனாலயம், திருமலையில குந்தவை ஜீனாலயம், அப்புறம் இங்க அனந்தமங்கலம், இங்கே ஜினகிரி பள்ளி, அனந்தமங்கலம் ஊர் திண்டிவனம்பாளையம் இருக்கு. இப்படி எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் திறக்கோள்ன்ற பகுதியில் பாத்தீங்கன்னா அங்க ஒரு நிசிதி கல்வெட்டு இருக்கு. அது கல்வெட்டு கொஞ்சம் பாய்ந்த பதிவா இருக்கு. சதுர்முக ஜினாலயம் வந்துருச்சு, நிசிதிக வருது கல்வெட்டுல. சதுர்முக ஜினாலயம், மூத்த உடையார் பிடாரர் குருக்கள் நிசிதிகை வந்து சதுர்முக ஜினாலயம் என்று முடியுது. கல்வெட்டு ஆராய்ச்சி பண்ணிருக்கோம், திறக்கோள் கல்வெட்டு பாய்தம் படிச்சிருக்காங்க, முழுமையா படிச்சுட்டோம். இப்ப நிசிதிகை என்ற பேர் வருது, ஜினாலயம் என்ற பேர் வருது. இதை விட என்ன சான்று வேணும்? இதெல்லாம் நிசிதிகனா அது வேற, அது இறந்தவருடைய இது, அப்படிலாம் ஆய்வாளர்கள் சில தவறான செய்திகள் பதிவு செய்கிறார்கள். எனவே அந்த வகையில ஒரு தொன்மையான ஒரு பழமையான சமயம் இந்த சமண சமயம். இதை நம்ம அடிக்கடி சொல்றது உண்டு, இது சமயம் என்பதை விட இது மக்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு அறநெறியை மக்களுக்கு நீண்ட காலம் எடுத்து உழைத்திருக்கிறது. இது ஜாதிகள் இல்லை மதம் இல்லை என்றுதான் சொல்கிறது. ஆனா அதுவே பின்னாடி தான் ஆயிடுச்சு, ஒரு மதம் போல அவங்களும் பார்த்துட்டு நம்மளும் நடத்திட்டோம். உள்ளபடியே ஜாதி பேதமற்ற
மனிதனை எப்படி வாழ வேண்டும் என்கிற நல்ல நெறி மார்க்கத்தை சொல்வதுதான் இந்த சமயம், இந்த சமணம். ஆனா அதெல்லாம் மறந்துட்டாங்க பல பேர். நம்மளும் மறந்துட்டோம், அவங்களும் மறந்துட்டாங்க. எனவே சமய பேதம் என்றுதான் இந்த வரலாற்று சின்னத்தை நம்ம பாதுகாக்க வேண்டும். எனவே கல்வெட்டுல பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பராந்தர சோழனுடைய கல்வெட்டு, பராந்தரனுடைய இருந்த 4வது கல்வெட்டு, 4வது ஆட்சியர் கல்வெட்டு 911, அதன் பிறகு 928, அதன் பிறகு 935 என்று 4 கல்வெட்டுகள். ராஜ சோழன் காலத்துக்கு முன்னாடி முதலாம் பராந்தகன், முக்கால சோழன் நம்ம சொல்லுவோம், அப்படி 4 கல்வெட்டு இருக்கு. அப்ப என்னன்னா இந்த ஊரை சேந்தமங்கலம் என்று சொல்கிறது. நல்லா பாருங்க, சேந்தமங்கலம் கல்வெட்டுல சேந்தமங்கலத்து அவனி திலகத்து தேவர், சேந்தமங்கலத்து தேவர், சேந்தமங்கலத்து பிடாரியார், சேந்தமங்கலத்து திருமணி கோயில் தேவர், இப்படிதான் கல்வெட்டுல சொல்லப்படுது. எல்லாமே விலகைக்கு தானம் கொடுத்திருக்காங்க. மொத்தம் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? 3050 ஆடு கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கல்வெட்டையும் ஆடு 700, ஆடு 500, ஆடு 600, ஆடு 700, இப்படி 3050 ஆடுகளை கொடுத்திருக்காங்க. இப்ப இது கல்வெட்டு செய்தி. அப்ப என்ன அப்படின்னா இந்த பகுதியெல்லாம் ஒரு மேய்ச்சல் நிலமாக இருந்துக்கிறது. இது ஆடுகள் கொடுத்து அந்த ஆடை வளர்த்து அதுல பால் எடுத்து அதை நெய்யா மாத்தி இங்க விளக்கரிச்சிருக்காங்க. பாருங்க எப்படி படிக்கிறாங்க பாருங்க, எல்லாம் ஆடு. ஆனா நாங்க பார்த்த மத்த கோயில்ல பாத்தீங்கன்னா ஒரு விளக்கரிக்க சாகுபடி தெரியும், ஒரு 96 ஆடு தான் தருவாங்க. ஒரு விளக்கரிக்க 96 ஆடு, அரை விளக்குனா ஒரு 30 ஆடு. இதே கல்வெட்டு அங்க இருக்கு, பக்கத்துல வந்து பிடாப்பட்டில இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு விளக்கரிக்கிறதுக்கு 700 ஆடு, 750 ஆடு. அப்ப மொத்தம் பாத்தீங்கன்னா 3050 ஆடு கொடுத்திருக்காங்க. அப்படியான ஒரு வரலாற்று சிறமிக்க பகுதிதான் இந்த எண்ணாறு மலை. நினைச்சு பாருங்க, இப்ப வேற எங்கேயுமே இல்ல தமிழ்நாட்டுல 35 படுகை இருக்கு. எண்ணி பாருங்க போய். இந்த படுகை எல்லாமே எவ்வளவு சமண அந்த துறவிகள் முனிவர்கள் தங்கி அறம் விட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அறத்தை போதித்திருக்காங்க. அது தனி இடம் இருக்கு உள்ளே. மருந்து குழிகள் காணப்படுது, மருந்து குழிகள், மருந்து எடுத்த குழிகள். அப்ப சமண துறவி திருமணி மலையில் தங்கி இல்ல, அவர்கள் சமண அறங்களை மட்டுமல்ல மருத்துவ தானத்தையும் பல்வேறு தானங்களையும் இங்கிருந்து சமூகத்துக்கு கல்வி அறிவை போட்டிருக்கார்கள். அப்படியான ஒரு சமூகம் தான். அப்ப கல்வி, உங்களுக்கு ஆகார தானம், மருத்துவ தானம் போன்ற பல்வேறு தானங்களை வெறுமனை இப்பெல்லாம் பல துறைகள் இருக்கு, வெறுமனே அவன் சாப்பிட்டு உட்காந்துருக்கான் சோம்பேறிகளா. ஆனா அன்றைக்கு இந்த துறவிகள் அந்த அறம் நோட்ட நிலையிலே இந்த சமூகத்துக்கு பல்வேறு பணிகளை ஆற்றிருக்கார்கள். அப்படியான ஒரு சமூகம் தான் இந்த சமண சமூகம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.